அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். டெல்லி நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அண்மையில் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்திருந்தது. இந்த நிலையில் டெல்லி நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, விரிவான விவரம். விக்னேஷ், டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் சிபிஐயால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் 3 நாட்கள் அந்த காவல் நிறைவடையும் இன்றுடன் நிறைவடையும் நிலையில அவர் மீண்டும் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார். கூடுதலாக அவரை விசாரிப்பதற்காக கூடுதல் கால அவகாசம் கேட்பதற்காக சிபிஐ திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. வழக்கு விசாரணையின் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் அமலாக்கத்துறையினரால் முதலில் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த வழக்கு பல நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. ஆனால் இதற்கு எதிராக தொடரப்பட்ட உயர் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஜாமீனை ரத்து செய்திருந்தார்கள். ரத்து செய்யப்பட்ட அந்த ஜாமீனுக்கு எதிராகவும் உச்ச நீதிமன்றத்தில் முதல்வர் தரப்பிடமிருந்து ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதற்கு இடையில் தான் சிபிஐ இந்த வழக்கு தொடர்பாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரிக்க வேண்டும் என ஒரு புதிய மனுவை சிபிஐ விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் மீதான விசாரணையின் பொழுது பல்வேறு வாதங்களை கேட்டிருந்த நீதிமன்றம் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கியதை தொடர்ந்து சிபிஐ அவரை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றிருந்தார்கள். அவர் மீண்டும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார். இதற்கிடையில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தன்னுடைய அந்த ஜாமீன் தடை உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவை அரவிந்த் கெஜ்ரிவால் திரும்ப பெற்றிருந்தார். காரணம், சிபிஐ கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதனுடன் இணைத்து இந்த சிபிஐ கைதுக்கும் எதிராகவும் அதே போல ஏற்கனவே ஜாமீன் தடை விதித்த அந்த தடைக்கு எதிராகவும் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்வோம் என அவர்கள் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அவர் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையின் போது பல்வேறு முக்கிய வாதங்களை சிபிஐ தரப்பிடமிருந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல கெஜ்ரிவால் தரப்பிடமிருந்து ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் மற்றொரு வழக்கில் நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய அந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபரை கைது செய்யப்படுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஒரே வழக்கில் அவர் ஒருவரை கைது செய்வதற்கான நோக்கம் உள்நோக்கம் கொண்டதாக இருப்பதாக அவர்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். சிபிஐ கைதுக்கு அதிருப்தியும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில பல்வேறு முக்கிய வாதங்களும், குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை கெஜ்ரிவாலுக்கு எந்த வகையில இந்த பண பரிவர்த்தனையானது நடைபெற்றிருந்தது, கெஜ்ரிவாலுடைய கண்காணிப்பின் கீழே யாரெல்லாம் இதற்காக பணியாற்றினார்கள், அந்த டெல்லி கலால் கொள்கை வழக்கு அந்த முறைகேடு நடைபெற்றதாக சொல்லப்படும் அந்த விவகாரத்தில் ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தெலுங்கானா முன்னாள் முதல்வருடைய மகள் கே கவிதா கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கின்றார். தற்போது அவரிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கு, அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது. பல்வேறு நிறுவனங்கள் தலையிடப்பட்டிருக்கின்றதாக கூறப்படும் நிலையில கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில முதல்வர் மீதும் சந்தேகம் இருப்பதாகவும் அவருக்கும் இந்த முறைகேடுகளுக்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறது. அவருடைய அந்த லேப்டாப் அதே போல மொபைல் போன்கள் ஆராய்வதற்காக பல முறை அனுமதிகள் கோரப்பட்டிருந்தது. இவ்வாறாக அடுத்தடுத்த கட்ட அந்த விசாரணை நகர்களை சிபிஐ நகர்த்தி வருகிறது. எனவே தற்போது சிபிஐ காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக இந்த மனுவை தாக்கல் செய்கிறோம் என்று அவர்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். அதற்கு அனுமதி வழங்கிதான் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு விசாரணை நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தார்கள். அது இன்றுடன் நிறைவடையும் நிலையில மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார். கூடுதல் கால அவகாசம், முதல்வருடைய காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான கூடுதல் கால அவகாசம் கோரப்படும் என எதிர்பார்க்கலாம். கோரப்படும் பட்சத்தில் நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். டெல்லி நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி ராஜு.